சென்னை சைதாப்பேட்டை திடீர் நகர் ஆற்றங்கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் சிரமமடைந்து வருவதாக அமைச்சரிடம் பொதுமக்கள் முறையிட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, சைதாப்பேட்டையில் அமைச்சர் என் ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் நீண்ட காலமாக நிலவி வரக்கூடிய சுகாதார சீர்கேடு மற்றும் கழிப்பறை வசதி இல்லாதது குறித்து பலமுறை கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது திடீரென நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அங்கு திடீர் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். குறிப்பாக அந்த பகுதிக்கு நேரில் கள ஆய்வு மேற்கொண்ட அப்பகுதி மக்களிடம் அவர்களின் கோரிக்கைகளை நேரடியாக கேட்டறிந்தார். அப்போது வரவிருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக அடையாறு ஆற்றில் தேவையான தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், திடீர் நகர் மக்கள் தங்களுக்கு தேவையான கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தரவும் சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இன்றைய மொபைல் டாய்லெட் உட்பட அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை திடீர் நகர் ஆற்றங்கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் சிரமமடைந்து வருவதாக அமைச்சரிடம் பொதுமக்கள் முறையிட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, சைதாப்பேட்டையில் அமைச்சர் என் ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் நீண்ட காலமாக நிலவி வரக்கூடிய சுகாதார சீர்கேடு மற்றும் கழிப்பறை வசதி இல்லாதது குறித்து பலமுறை கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது திடீரென நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அங்கு திடீர் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். குறிப்பாக அந்த பகுதிக்கு நேரில் கள ஆய்வு மேற்கொண்ட அப்பகுதி மக்களிடம் அவர்களின் கோரிக்கைகளை நேரடியாக கேட்டறிந்தார். அப்போது வரவிருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக அடையாறு ஆற்றில் தேவையான தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், திடீர் நகர் மக்கள் தங்களுக்கு தேவையான கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தரவும் சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இன்றைய மொபைல் டாய்லெட் உட்பட அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.